வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரானது மிக தெளிவாய் உங்களுக்குள்ளாக பதியட்டும். உங்களுடைய கவலைகளானது நிறுத்தப்படுவதற்காக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற முடியும். நீங்க அவருடைய வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையானதை வாழும் பொழுதும் மிக நிச்சயம் தேவன் வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தினுடைய பலனையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். இங்கு தேவனுடைய வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிற பிரகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்தார்களுக்கு விலகி இருங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த இடத்தில் இருப்பதை தான் தேவன் விரும்புகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த இடத்துல இருக்கிறதை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தமானது என்ன? நீங்க உண்மையுள்ளவராக, நேர்மையானவராக, நம்ம யாருமே தவறு செய்யாத ஒருவர் நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லோருமே ஒரு நாளின் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்திருக்கலாம். ஆண்டவராக இயேசுவை ஒரு குறிப்பிட்ட நேரம் கேட்டார், என்னை ஏன் நல்லவன் என்று சொல்வானேன்? பிதா ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. நம்ம எல்லோரும் ஒரு பாவி, நம்ம எல்லோரும் பாவி. ஆனா அந்த பாவ வாழ்க்கை விட்டு தேவனிடத்திற்கு நாம திரும்பும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தின் வழிகளில் நாம் உண்மையாக வாழும்பொழுது அந்த நேரம் நாம் பரிசுத்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். தேவனோடு அவருடைய வழிகளில் நடக்கிறவராக. அப்பொழுது தேவன் இந்த இடத்துல அந்த விருப்பத்தை உடையவராய் அவர் கொடுக்கிற வார்த்தையானது, வேசி மார்க்கத்தாருக்கு விலகிருங்கள். பாவம் செய்கிறவராய், தவறு செய்கிறவராய், தவறானதை செய்ய தூண்டுகிறவராய், கெட்ட பழக்கங்கள் எப்படியாக உருவாக்கூடியதா இருக்கும். மக்கள் தேர்ந்தெடுக்கிற சகவாசத்து நிமித்தம் நீங்க மாற விரும்புறையும், ஆனா உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை தவறான பழக்கத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபரை உங்களுடைய நண்பராய், உங்களோடு நெருக்கத்தில் இருக்கிறவராய் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மிக நிச்சயம் என்ன செய்வீங்க? அந்த நபரை போல நீங்களும் அதே பாவத்தினை விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த நீங்க விரும்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிஜமாக்கப்படணும் இந்த விரும்புறீங்களா? தேவனுடைய வார்த்தையிலே நீங்க படிக்கிற வசனங்கள் உங்க வாழ்க்கை மீது சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, பலனை, தேவனுடைய விடுதலை, அவருடைய திட்டத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புறீங்களா? தேவனுடைய மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கும். இந்த உலகத்தின் வழியை, இந்த உலகத்தினுடைய இருளை விட்டு விலகுகிறவராக நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நேரம் இதுதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது. வேசி மார்க்கத்தை விட்டு தேவனோடு வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் தேவன் இவருக்கு என்ன செய்தார்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பித்தான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஆய்வுக்கூறும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்புக்கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்போ படித்த எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யலை.
ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்த பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயில கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயில கட்ட நெறைய தங்கத்த சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்த விட நான் இத அதிகமா கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயில நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க. ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறதுக்காக இல்ல? ஆமா, சரிதான். நான் அவர தூஷணமா பேசியிருக்கேன் ஆண்டவர. ஒரு முறையும் நான் அவர அதிகமா அவமானப்படுத்துவேன். எல்லாம் மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவன பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்ற குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு. தாவீது. இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாச தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்க தான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு குடுக்குறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட குடுத்த ஒன்ன எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்க தான் என்னுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரல கேட்க ஆரம்பிச்சேன். ஆவியினுடைய குரல. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, "என் வாழ்க்கை நரகத்தில் போய்க் கொண்டிருக்கிறது." சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கைய பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்த நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்திய கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழ வைத்து, என்னால முடியல. என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது. நான் நெனச்சேன், என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேன்னா, எல்லாமே முடிஞ்சிரும். சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழ நான் வச்சேன். என்னால அத செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். என்னுடைய வாழ்க்கைய நானே முடிச்சிடலாம்னு நெனச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது, என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்லப்போனா, அவர் என்ன கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட, அவர் எனக்கு அழைப்பு குடுத்தார். ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்ன கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போணும்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த ஃபோட்டோல இருக்கிற மாதிரி. பெரிய தாடிய வைத்துக் கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்ன ஒதுக்கல அங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைன்னா என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்த நான் படிக்கும்போது, இந்த வசனத்த நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாரி. என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போம்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வரதுக்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், "என் தேவனே,
எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க தேவை. அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சாரு. என்கிட்ட கேட்டார், "உனக்கு படிக்க புடிக்குமா?" நான் அவர்கிட்ட சொன்னேன், "ஆமா, எனக்கு பிடிக்கும்." அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் குடுத்தாரு. "உன்னுடைய போராட்டத்த விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது?" இந்த புஸ்தகத்த நான் படிக்கும்போது, பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்க் கொண்டிருந்தது. நான் அத முடிக்கும்போது, போதகர் என்ன கூப்ட்டாரு. கூப்ட்டு சொன்னார், "தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ, தண்ணீல ஞானஸ்நானம் எடுப்பது." இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப. என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளிய உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நெனச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலைய நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெறப் போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கைய தரேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்த செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது, பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனைய எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்த நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், "ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க." ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவ ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நெனச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். பெறுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்ன நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷன தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எத செய்யும்படியா சொன்னானோ நான் அத செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில குடுத்த எல்லா காரியத்தையும் எத வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்த ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்த தேவன் எனக்கு குடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா புடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய குடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கார். சமாதானத்த குடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சு படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவன மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. எனவேதான் மக்களே, இந்த நபருக்கு தேவன் வாய்ப்பை கொடுத்தாரானால் பல அசுத்தமான காரியத்தை செய்தவராய் யோசித்து பாருங்க. இவர் இந்த அசுத்தமானதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று அசுத்தமாகவே இருக்க இந்த இடத்துல விரும்பினார். பல மக்கள் சந்தோஷமானவராய் பிரபலங்களை போல இந்த இடத்துல இருக்க விரும்புகிற சமயத்துல இவர் யாரை போல இருக்க விரும்பினார்? இவர் சொல்லதை நீங்க கேட்டீங்க. சாத்தானை போல, சாத்தானை பின்பற்றுகிற ஒருவராக இவருடைய வாழ்க்கை வாழ இவர் இந்த இடத்தில் எல்லா வழியும் இந்த இடத்துல உண்டாக்கினார். ஆனா முடிவானது என்ன? வெறும் ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை மட்டும்தான். ஆனா இங்கு இந்த சாட்சியை கொடுப்பதற்கான சூழ்நிலை எப்படி உருவாச்சு? தன்னுடைய வழியை பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்த பொழுது, தேவனுடைய விருப்பத்திற்கு அர்ப்பணித்த பொழுது, உங்களுடைய பிரச்சனையானது என்ன? உங்களுடைய சூழ்நிலையானது என்ன? உங்களுடைய கடினமானது என்ன? தேவனுடைய கைகளுக்கு அதை கொண்டு வாங்க. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற அனுமதியானது கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். முடியாததையும் தேவன்
முடிகிறதாய் மாற்றுகிற சர்வ வல்லமையான தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுடைய மரணத்தையும் ஜெயிக்க தேவன் உதவி செய்ய முடியும். ஆம், இதுதான் இந்த நபருக்கும் நடந்தது. இந்த சாட்சியை பாருங்கள். தொடர்ந்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற எவ்வளவு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். சாட்சியை பாருங்கள். என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அவள் படுகாயமானாள். "14 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறா" அப்படின்னு சொன்னா. 14 நிமிஷம் கடந்துச்சு, வீட்டுக்கு வரல. அப்போ நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். யாரோ ஒருத்தர், ஒரு ஆண் ஃபோன் எடுத்து பதில் சொன்னார். எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவர் சொன்னார், "உன் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க." இந்த தகவலை கேட்ட உடனே என் ஆத்மா ஏதோ ஆனது போல் மூச்சு இழுத்து விட்டு சொன்னேன், "அவங்க நீங்க யாருன்னு?" கேட்டாங்க. "நான் அவருடைய கணவன்." நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க யாரு?" "நான் ஒரு பேராமெடிக்." அப்போ அவர் சொன்னார், "உங்க மனைவி ஒரு மோசமான கார் விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. நாங்க அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்றோம்." எப்போ நான் அங்க போனேனோ, நான் அங்க போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோல இருக்கிற மாரி, இந்த ஒரு தள்ளு வண்டியில, மரக்கட்டு தள்ளு வண்டியில இந்த சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா, அவங்க இருந்த நிலைமை இன்குபேட்டர்ல வைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஏன்னா, கார் விபத்து ஏற்பட்ட உடனே முகம் 2ஆ பிளந்தது. முகத்துல இடப்பக்கம் 12 விதமான எலும்பு முறிவு. அப்ப நான் பார்த்தேன், தலைப்பகுதி, நடுப்பகுதி 12 விதமான எலும்பு முறிவு. அவங்களுடைய புருவம் தள்ளி இந்த பக்கம் வந்தது. நரம்பு, அந்த சதை எல்லாமே வெளியே தெரிஞ்சது. 3 விதமான இருதய குழாய்கள் நின்று போனது. கடைசியா சொல்ல பார்த்தா, அதாவது அவங்க இறந்துட்டாங்க. நேர்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு இருந்தது 21 நிமிஷம்தான். 15 நிமிஷம் மருத்துவ இயந்திரங்கள் எல்லாமே நின்னு போயிடுச்சு. ஒரு நரம்பு மட்டும் துடிச்சுன்னே இருந்தது. அந்த சிபிஆர்ல ரேஞ்ச் ஆனது காட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்கள நேரா ஆப்ரேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது ராத்திரி 11 மணிக்கு நடந்தது. என் பேர் மிலேனா. அடர்வாமாங்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் நான் தியேட்டர் நர்ஸாக இருக்கேன். சான் பேட்ரோங்கிற ஒரு இடத்துல நடந்த கார் ஆக்சிடெண்ட் மூலமாக ஒரு பேஷண்ட் நடுராத்திரி நமக்கு இந்த இடத்துல வரப்போகிறாங்கங்கிற செய்தி எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த பேஷண்ட் இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க வந்த விதத்தை பார்க்கும்போது அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான நம்பிக்கை கூட அவ்வளவா இல்லை. ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க, முகத்தை தைச்சிருக்கிறோம். ஏன்னா முகம் 2ஆ பிளந்திருந்தது. இப்படி தான் இருந்தது. அவங்களுடைய முகம் இப்படி தான் தைச்சிருந்தாங்க. ஏன்னா மருத்துவர் சொன்ன வார்த்தை, 1% மட்டும்தான் இவங்களால இருக்க முடியும். ஒருவேளை அதை அவங்களால சமாளிக்க முடியலன்னா அவங்களுடைய கதை முடிஞ்சுது. எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சதோ, இப்படியே தான் நான் அவங்கள பார்த்தேன். அங்கே போனேன், ஐசியூக்குள்ள. உள்ள போய் பார்க்கும்போது, இது இவங்க தானா என்னால் ஞாபகப்படுத்தவே முடியல. அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு கவலையாக இருந்தது. ஏன்னா நர்ஸு கேட்கும்போது, "உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" நான் சொன்னப்போ, "எனக்கு பொண்ணு இருக்காங்க." என்னுடைய மனைவி தலை அசைச்சு வேதனையாக இருந்தாங்க. உங்களால பேச முடியல. நான் நினச்சேன், என் மனைவி இறந்துட்டானா, இனிமேல் நான் தான் என் பொண்ணுக்கு. ஒவ்வொரு முறை நான் போய் பார்க்கும்போது, என்னுடைய மனைவியை ஐசியூவில் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. மருத்துவர் சொல்கிற வார்த்தை, அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. நான் பெற்றுக்கொண்ட மருத்துவ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பேஷண்ட் ஒரு கார் விபத்தில் சிக்கிக்கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 2021 மிகப்பெரிய படுகாயத்தில் இவர் முகத்தில் காயப்பட்டார்.
தற்செயலாய் அவருடைய முகத்தை தேய்த்திருக்கிறோம். அவர் பிழைக்க முடியாது. இந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது. எப்போ நான் என்னுடைய மனைவி அந்த சூழ்நிலையில பார்த்தேனோ, தேவன் என்கிட்ட பேசினார். பீடம் மட்டும்தான் இதை சரி செய்ய இயலும். அந்த வார்த்தை எனக்குள்ள பலமா கேட்டுச்சு. எப்போ விபத்து நடந்ததோ எல்லாருமே கை விட்டுட்டாங்க. ஆனா என் பீடத்தின் மேல நான் போனேன். நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த நேரம் தியாகம் கூட நான் இன்னும் ஆயத்தப்படுத்தல. நான் அங்க போனேன் முழு மனதோட, உறுதியா. நான் அந்த நேரம் என்னுடைய மனைவிய மாத்த விரும்பினேன். ஏன்னா எந்த அளவுக்கு நான் செலவுகள் செய்திருந்தாலும் இது அவங்கள குணப்படுத்தாது. 1% மட்டுமே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கை விடல. ஆண்டவருடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்போ நான் தேவன்கிட்ட பேசினேன். தேவன்கிட்ட சொன்னேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பல ஆண்டவரே. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகி 27 வருஷம். 2 பசங்க இருந்தாங்க. எப்படி இந்த வாழ்க்கைய நான் விடுறது? நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பல. எனக்கு என்னுடைய மனைவி தான் வேணும்னு தீர்மானிச்சேன். அந்த வாரம் நான் தியாகம் செஞ்சேன். அந்த நேரம் என்னுடைய மனைவி இன்னும் கோமால தான் இருந்தாங்க. என்னுடைய மனைவி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களால வாய திறந்து கூட எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய மனைவிக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோட ஒரு மாரியா இருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், "என்ன நடக்குது? ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா?" அப்போ அவங்க சொன்னாங்க, "நான் சொல்றத நீ கேட்க ரெடியா இருக்கிறியா? நான் என்ன சொல்ல போறேன்ட்டு." "பரவால்ல சொல்லு" அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் அந்த செய்தி. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன் பாஸ்டர் உயிரோட. 18 நாளுக்கு அப்புறமா தான் நான் கண் விழிச்சேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் மறு உத்தரவு கொடுத்த பிற்பாடு எனக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு மட்டும் தான் தோணுச்சு. நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு ட்ரக்கியாஸ்டமிங்கிற சுவாச டியூப எனக்காக செலுத்தியிருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட விரும்பினேன். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். அந்த தருணத்துல தான் எனக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இன்டியூபேஷன்ல வச்ச என்னோட டியூப எடுத்துட்டாங்க. வெறும் ட்ரக்கியாஸ்டமிங்கிற டியூப மட்டும் எனக்குள்ள வச்சிருந்தாங்க. சிகிச்சை முறைகள் எனக்குள்ள பலன் அளிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, எனக்கு தண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு மேற்கொண்டு நான் செல்ல ஆரம்பிச்சேன். 3 வருஷ காலமா அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட கிடையாது. அவங்கள பத்தி செய்திகள் எனக்கு தெரியும். நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுடைய தொடர்பு தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் அவங்கள நேரடியாவே பார்த்தேன். இது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. மேலும் அவங்க நல்லபடியா சாதாரணமா எல்லார போல வாழ்றாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எப்படி மக்கள பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க மக்கள பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க. எங்களால உறுதியா சொல்ல முடியும். இந்த பேஷண்ட் உண்மையாவே தேவனுடைய அதிசயத்தினால உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்? என்னுடைய குடும்பத்தாரோட இருக்கேன். என் கணவரோட இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது மட்டும்தான். எங்களால ஆண்டவராகிய இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய முடியுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுது. அவங்க அத நம்புனாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அர்ப்பணிப்பாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற விதத்த பார்த்து அத ஏத்துக்கணும்னா, உண்மையாவே கடினமா இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஆனா, இப்போ நான் கண்ணாடிய பார்க்கும்போது, "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் தான் என்னை இந்த விதத்துல உணர வைக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் கேலி செஞ்சு சொன்னாரு, "இங்க பாரு, உனக்கு இங்க ஒரு கண்ணு கிடையாது. ஆனா பரலோகத்துல உனக்கு 2 கண்களும் இருக்கும்னு" சொன்னாரு. இது உண்மை. எனக்கு 1% உயிர் வாழ தான் வாய்ப்பு இருந்தது. மேலும் என் குடும்பத்தார் இடத்துல சொல்லியிருந்தாங்க, இறுதி சடங்குல வைக்க திறந்த வழியா இருக்கிறதுக்காக என்னுடைய முகத்த தைப்பாங்கன்னு.
அந்த 1% வாய்ப்பை மட்டும்தான் நாங்க பீடத்து மேலாக வைத்தோம். மேலும் 100% விசுவாசத்தை நாங்க பீடத்து மேல வைத்தோம். இன்னைக்கு அது 1000% எங்களுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு. எனவே மக்களே, தீர்மானத்தை எடுங்க. இந்த தீர்மானம் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானமானதா இந்த இடத்துல இருக்க போகிறது? இது என்னை பொறுத்ததல்ல. நீங்க உங்க வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல வாழ்கிறவராய் அல்லது வாழ போகிறவராய் எடுக்கிற முடிவு. உங்களுடைய முழு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாக நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை முடிவெடுக்க தேவன் ஆண்டவராக இயேசு அவரே இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே முடிவெடுங்க. அழிவிலே தோற்கடிக்கப்பட்ட அவமானம் நிறைந்த பிரச்சனைக்குரிய வாழ்க்கையை தொடர போறீங்களா? அல்லது தேவன் உங்களுக்காக இந்த இடத்துல வைத்திருக்கிற புத்தம் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறீர்களா? தவறான நண்பர்கள், தவறான வழி, தவறான பழக்கம், கெட்ட சகவாசம் என்று உலக ரீதியான வழியை தேர்ந்தெடுக்க போறீங்களா? அல்லது தேவனோடு தேவனுடைய வழி, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆலோசனை என்று பரிசுத்தத்தின் வழியிலே உங்க வாழ்க்கை நடத்த போறீங்களா? என தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் ஒரு மிக சிறப்பான கூட்டத்திலே இணைய போகிறோம். 7 வாசல்களாம் எருசலேமினுடைய 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை 3வது வாசலாய் தமஸ்குவின் வாசலிலிருந்து நீங்கள் இந்த ஆசீர்வாதமான இடத்தில் பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் அவருடைய அதி அற்புதமான பதிலை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாக. எனவே மக்களை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் விருப்பமுள்ள தேவனாய் அதி அற்புதமான காரியத்தை செய்ய வல்லமையானவராய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தில் இணையலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இந்த சிறு வீடியோ மூலமாய் இந்த விளக்கத்தை பாருங்க. அதன் பிற்பாடு இணைந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஜெபத்தை நாம் செய்யும்படி. நீங்கள் ஒரு வாசலை கடக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்குள் நுழைகிறீர்கள். வாய்ப்புகள் நிறைந்த புதிய சூழல்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எருசலேமின் வாசல்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்த நகரம். தெய்வீக அடையாளங்களுடைய நகரத்தின் 7 வாசல்கள். யாழ் வாசல், தமஸ்குவின் வாசல், புதிய வாசல், சியோனின் வாசல், ஏரோதின் வாசல், சிங்கங்களின் வாசல் மற்றும் தங்க வாசல். ஒவ்வொரு வாசலும் தனிப்பட்ட அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 7 ஞாயிற்றுக்கிழமைகளில் எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுவதற்காக எங்களுடன் இணையுங்கள். 282 கீழ் 681 1000 விலகு அண்ணா சாலை, சென்னை 600600. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் இணையுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தின் காலத்தில் நுழைவதற்கான வல்லமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா? ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் கூடிய வல்லமையானதை இந்த மக்கள் வாழ்க்கை மீது வெளிப்படுத்த நீர் விருப்பமுள்ளவராய் இந்த இடத்திற்கு இருக்கிறேன். இயேசுவே, என் தேவனை, இந்த பதிலானது இவருடைய வாழ்க்கை மீது இந்த நிச்சயமாக்கப்படும்படியாக என் தேவனை கடினங்களாய், சூழ்நிலைகளாய், பிரச்சனைகளாய் எதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையை அழிக்க வகை தேடுகிறதா இந்த இடத்திற்கு இருக்கிறதும் இந்த எல்லா அசுத்தத்தின் வேலைகளை இந்த நிறுத்தும் பரிசுத்த ஆவியானவரே. இந்த எல்லா இருளின் கிரியைகளை நிறுத்தும். இவருடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எது இந்த இடத்தில் சரியானதாய் செய்யப்பட வேண்டுமோ அது சரியானதாய் பரிசுத்த மார்க்கத்தின் வழியில் இவர் வாழ்க்கை நடக்க இவருக்கு உதவி செய்கிறார். இவருடைய நாளை இந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவனை, ஊழிய சர்வ வல்லமையான கரத்தனுடைய பலன், பதில், ஆசீர்வாதம் இவர் வாழ்க்கை மீது இந்த வரட்டும். இவருடைய வாழ்க்கை நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். எல்லாமே உடைய கைகளில் ஒப்படைக்கிற தேவன். எல்லாமே ஊழியதாய் உடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். வித்தியாசம் இவருடைய வாழ்க்கை மீது இந்த ஏற்படுத்தப்படட்டும்.
இந்த நபருடைய நாளை, இந்த நபருடைய வாழ்க்கையை, இந்த நபருடைய வழியை ஆசீர்வதிக்கிறேன் தேவாவியானவரே. உம்முடைய பலனான கரத்திலிருந்து இவர் பலனானதை இந்த பெற்றுக்கொள்ள, இவர் வாழ்க்கை மீது இந்த தேவனின் வித்தியாசம் தொடங்க, பரிசுத்த மார்க்கத்தினுடைய வல்லமையிலே இவர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட இந்த மக்கள் உம்முடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கட்டும். இவரையும் இவர் வீட்டையும் ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பலனை இவர் மீது கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தெய்வம் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படட்டும். மறக்காதீர்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை எருசலேமினுடைய 7 வாசல்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 3வது வாசலின் ஆசீர்வாதத்தில் எங்களோடு ஒன்றிணைந்தவரார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.